السلام عليكم ورحمة الله. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்பார்ந்த அருமை சகோதர சகோதரிகளே, ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டாலே மார்க்கம் என்கின்ற பெயரில் மார்க்கத்தில் இல்லாத நிறைய பித்ஆத்துகளை இந்த சமுதாயம் செய்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் மீலாது விழா, மௌலித ஆத்தீபு, விக்ர மஜ்லிஸ், துஆ மஜ்லிஸ் போன்ற மார்க்கத்தில் இல்லாத புதிய பித்ஆத்துகள் செய்து வருகின்றார்கள். நாம் எந்த ஒரு அமலை செய்வதாக இருந்தாலும் நம்முடைய முன்னோர்களான ஸலஃபு ஸாலிஹீன்களை நாம் உதாரணமாக எடுக்க வேண்டும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ഖൈറുன் நாஸி கர்னி, ஜனங்களில் சிறந்தவர்கள் அது என்னுடைய நூற்றாண்டாகும். சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு பிறகு அதுக்கு அடுத்த நூற்றாண்டாகும். சும்மல்லதீன யலூனஹும், அதற்கடுத்த வந்த நூற்றாண்டாகும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்களைத்தான் நாம் ஸலஃபு ஸாலிஹீன்கள் என்பதாக கூறுகின்றோம். ஸலஃபு ஸாலிஹீன்கள் என்பவர்கள் யார் என்றால் சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், இவர்கள் தாம் ஸலஃபு ஸாலிஹீன்கள். இவர்களெல்லாம் சஹாபாக்களை பொறுத்தவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வாழ்ந்தவர்கள். தாபிஊன்கள் சஹாபாக்களுடன் வாழ்ந்தவர்கள். தபஉ தாபிஈன்கள் தாபியுடன் வாழ்ந்தவர்கள். அவர்களிடமிருந்து இல்மை படித்தவர்கள், கற்றவர்கள். நாம் எந்த ஒரு அமலை இந்த மார்க்கத்தில் செய்வதாக இருந்தாலும் அவர்களை நாம் முன்னோடியாக நாம் எடுக்க வேண்டும். ஆனால் அவர்கள் யாரும் இந்த மீலாது விழா போன்ற, விக்ர மஜ்லிஸ் போன்ற, மௌலித ராத்திபு போன்ற எந்த ஒரு காரியங்களும் அவர்கள் செய்யவில்லை. இது எல்லாம் மார்க்கத்தில் புதிதாக கொண்டு வரப்பட்ட காரியங்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகமான முஸ்லீம் சமூகம் இந்த பித்ஆத்துகளை செய்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குல்லு பித்ஆத்தின் ضلالة, எல்லா புதுமையான காரியங்களும் அது வழிகேடாகும். வகுல்லு ضلالة ஃபின்னார், எல்லா வழிகேடும் அது நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆதலால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். அது எப்படி என்றால், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கற்றுக் கொடுத்தார்களோ அதை மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும். மார்க்கத்தில் புதிதாக மீலாது விழா, விக்ர மஜ்லிஸ், மௌலித ராத்திபு போன்ற பல அனாச்சாரங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடாது. ஏனென்றால் மறுமையில் கௌசர் தடாகத்தில் சிலர் வருவார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், இன்னஹும் மின்னி, நிச்சயமாக இவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். அப்பொழுது அவர்களிடம் கூறப்படும், உங்களுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதான காரியங்களை இவர்கள் உண்டாக்கியதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறப்படும். அப்பொழுது நபிகள் கூறுவார், சுஹ்கன் சுஹ்கன் லிமன் கய்யர பஅதி, எனக்கு பிறகு மார்க்கத்தில் புதிதாக கொண்டு வந்தவர்கள் அவர்கள் அல்லாஹ்வுடைய கருணையிலிருந்து அவர்கள் அப்புறப்படுத்தட்டும் என்பதாக 2 முறை கூறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பார்ந்த சகோதரர்கள், இது எவ்வளவு பெரிய அவல நிலை என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மார்க்கத்தில் புதிதாக நாம் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் கொண்டு வரக்கூடாது. உலகத்தின் அஹ்லுஸ் சுன்னாவுடைய பெரிய அறிஞர்களில் பட்ட ஒருவர் ஷைக் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த மீலாது விழாவை பற்றி கூறும் பொழுது இது ஹராம் ஆகும் என்பதாக கூறினார்கள். ஆதலால் இந்த மீலாது விழா, திக்ர் மஜ்லிஸ், மௌலித ராத்திபிலிருந்து நாம் எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும். அதிலிருந்து மாறி நிற்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இல்லை என்றால் நாளை மறுமையில் மிக மோசமான ஒரு நிலையை நாம் அடைவதற்கு காரணமாகிவிடும். அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எதை கற்றுக் கொடுத்தார்களோ அதை மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அமல்படுத்தி நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நாம் அனைவரையும் ஒன்று கூட்டுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.